ஆக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிடத்திலே திரும்ப கேட்பார்கள், உன்னுடைய உயிரை விட நீ நேசிக்கின்றாயா? உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லுவார்கள், இல்லை யா ரசூலல்லாஹ், என்னுடைய உயிரை விட தங்களை நான் நேசிக்கவில்லை என்பதாக சொல்லுவார்கள். அப்போ உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன விஷயம் என்ன தெரியுமா? இல்லை உமரே, உன்னுடைய உயிரை விட என் மீது நீ பிரியம் கொள், அப்பொழுதுதான் உண்மையான முஃமினாக ஆக முடியும் என்று சொன்னதற்கு அடுத்த கணமே உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லுவார்கள், யா ரசூலல்லாஹ், என்னுடைய உயிரை விட நான் உங்களை நேசிக்கின்றேன். சஹாபாக்களுக்கு அடிக்கடி சொல்லக்கூடிய பழக்கம் இருந்தது, ஃபிதாக அபி வ உம்மி, யா ரசூலல்லாஹ், என்னுடைய தாயும் தந்தையும் தங்கள் மீது அர்ப்பணமாகட்டும் என்பதாக சொல்லித்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே சஹாபாக்கள் தங்களுடைய தேவையை சொல்லுவார்கள். இறைநேசர்களுக்கு வழிபாடுகளுக்கு பழக்கம் இருந்தது. ஃபிதாக அபி வ உம்மி யா ரசூலல்லாஹ், என்னுடைய தாயும் தந்தையும் தங்களுக்கு அர்ப்பணமாகட்டும். வ மாலி, நான் சேர்த்து வைத்திருக்கின்ற செல்வங்கள், என்னுடைய குழந்தைகள், மனைவி மக்கள் அனைத்தும் தங்களுக்கு அர்ப்பணமாகட்டும். வ ஜௌஜதி வ அவுலாதி, என்னுடைய குழந்தைகள் மனைவி மக்கள் அனைத்தும் தங்களுக்கு அர்ப்பணமாகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அடுத்த தேவையை கேட்பாங்க, துஆல கூட. ஆக எல்லாவற்றும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அர்ப்பணம் செய்யக்கூடிய சமுதாயம் நம்முடைய சமுதாயம். ஏனென்று சொன்னால் அவர்கள் மீது தான் அதிகமாக முஹப்பத் வைக்க வேண்டும். இன்னொரு ஹதீஸிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், மன் அஹப்பனி அஹப்பஹுல்லாஹ், யார் என்னை நேசிக்கின்றார்களோ அல்லாஹ் அவர்களை நேசிக்கின்றான். நல்ல கவனிக்க, இதுதான் முடிவே. நேசம் எங்கே இருக்கணும்னா, எங்கேயாவது கொண்டு போய் எவகிட்டையா வைக்கிறது நேசம் இல்லை. வீட்டில் மனைவி மக்களை நேசிக்கலாம், தாய் தந்தையரை நேசிக்கலாம், செல்வத்தின் மீது பிரியம் இருக்கின்றதா, செல்வத்தையே நேசிக்கலாம். எல்லாவற்றுக்கும் மேலாக யார் மீது முஹப்பத் வைத்திருக்க வேண்டும்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது முஹப்பத் வைத்திருக்க வேண்டும். அவர்களே சொல்லுகின்றார்கள், மன் அஹப்பனி அஹப்பஹுல்லாஹ், யார் என்னை நேசிக்கின்றார்களோ அவர்களை அல்லாஹ் நேசிக்கின்றான். அல்லாஹ் நேசித்து விட்டால் என்ன கிடைக்கும்? அதுஹலஹுல் ஜன்னா, சொர்க்கத்தில் கொண்டு போய் அல்லாஹ் சேர்த்து விடுவான். யார் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிக்கின்றார்களோ அவர்களை அல்லாஹ் நேசிக்கின்றான். அல்லாஹ் அந்த மனிதனை நேசித்து விட்டான் என்று சொன்னால் சொர்க்கம் வாஜிபாயிருச்சு, சாப்டர் க்ளோஸ். அப்போ தீன் மீது அதிகம் எல்லோருக்கும் பிரியம் இருக்க வேண்டும். தீன் மீது பிரியம் இருக்க வேண்டும் என்று சொன்னால் யார் மீது அதிகம் பிரியம் வைக்க வேண்டும் என்று கேட்டால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது பிரியம் வைத்தால்தான் அல்லாஹ்வின் மீதும் இந்த தீனின் மீதும் பிரியம் வைத்தவர்களாக நாம் ஆக முடியும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. எனவே நம்முடைய காலத்தில் வாலிபராக இருந்தாலும் சரி, பெரியவர்களாக இருந்தாலும் சரி, குழந்தைகளே நீங்களும் தான் யார் மீது முஹப்பத் வைக்கணும்? எல்லாம் பேசிட்டு எங்கேயோ பார்த்துட்டு இருக்கிறாங்களே, இங்கே பாருங்க, பேசினவங்கெல்லாம் கை தெரியுதா? யார் மீது பிரியம் வைக்கணும்? அல்லாஹ்வின் மீதும் அல்லாஹ்வுடைய ரசூல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது பிரியம் வைப்பவர்கள் தான் உண்மையிலேயே இந்த தீனை நேசிப்பவர்களாக ஆக முடியும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அடுத்ததாக அமல் சார்ட் எல்லாருக்கும் வரும். இப்போ கொடுக்குறீங்களா? பரிசு வழங்கும் போது பரிசோடு சேர்த்து அமல் சார்ட் ஒன்று கொடுப்பாங்க. சென்ற வருடம் எல்லாரும் வாங்கியிருப்பீங்க. போது விட அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. கலிமா தய்யிபா லா இலாஹா இல்லல்லாஹு முஹம்மது ரசூலுல்லாஹி. அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அதைத் தொடர்ந்து அமல் சார்ட் சம்பந்தமாக இன்ஷா அல்லாஹ் முஆவின் ஹஸ்ரத் அவர்கள் இன்ஷா அல்லாஹ் எதை செய்யக்கூடாது என்பதும் ஒரு சார்ட் போடப்பட்டு சம்பந்தமாக விளக்கம் சொல்லுவாங்க. அதுக்கு முன்னால் நமது கனியூர் பெரிய பள்ளிவாசலில் இஷா தொழுகைக்கு பின்னால் ஆண்கள் மதரசா நடைபெற்று கொண்டிருக்கிறது. திருமணமானவர்கள், திருமணமாகாதவர்கள், வயசானவங்க எல்லாரும் ஓதிட்டுருக்குறாங்க. அதில் ஒரு ஆசிரியர், ஆனால் மாணவர், ஆசிரியராக பணியாற்றி கொண்டிருக்கின்றார். தீனுடைய விஷயத்தில், மார்க்கத்தின் விஷயத்தில் அவர் ஒரு மாணவராக இருக்கின்ற
இஸ்லாமிய பள்ளி ஸ்கூல் அவருடைய தாளாளர் அவருடைய சாதிக் வாதியார் மருகும் எம்ஒய் சாதிக் வாதியார் அவருடைய மகனார், இப்பொழுது ஆசிரியராக பணியாற்றி கொண்டிருக்கின்றவர் எஸ் ரியாசுதீன் ஆசிரியர் அவர்கள் இந்த மதரசாவில் என்ன பிரயோஜனங்கள் இருக்குது அது சம்பந்தமான விஷயங்களை சிறிது நேரம் அது சம்பந்தமாக உரை நிகழ்த்துவார்கள். அதற்கு பின்னால் ரமலான் சம்பந்தமான சார்ட்டு அது சம்பந்தம் வாசிக்கப்படும். அதற்கு பின்னால் துவா துவா இல்லாமல் துவா, அதுக்கு பின்பு பரிசுகள் வழங்கப்படும். சொல்லுங்கள் சார். பரிசு எல்லாம் வேணும்னா அமைதியாக இருங்க, இல்லாட்டி எல்லா பரிசும் நான் வாங்கிட்டு போயிடுவேன். அஸ்ஸலாமு அலைக்கும். கொஞ்சம் அமைதியாக இருங்க, பெண்கள் பகுதியில் கொஞ்சம் அமைதியாக இருங்க, பேசுகிறாங்க இன்ஷா அல்லாஹ். அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். நான் வந்து இரவு நேர மதரசாவில் ஜாயின் பண்ணேன். இது வரைக்கும் குரானை வந்து நம்ம நார்மலாக ஓதியிருக்கேன். ஆனால் மதரசாவில் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் தஜ்வீதினுடைய சட்டங்கள் படி தெரிஞ்சுக்கிட்டு அதன்படி ஒரு வருஷம் ஓதிட்டு தான் இப்போ வந்து முன்னாடி இருந்ததுக்கு நான் இப்போ எவ்வளோ பெட்டராக இருக்கேன். இப்போ குரானை எப்படி உச்சரிப்பு ஓதணும், எப்படி நிறுத்தணும், குத்துபுதீன் ஹஜரத் வந்து பொறுமையாக சொல்லி கொடுத்தாங்க, அழகாக சொல்லி கொடுத்தாங்க. வாய்ப்புகள் வந்து வராது மேக்சிமம், அது வரும்போது பயன்படுத்திக்கணும். நமது ஊரில் வந்து அந்த வாய்ப்பு வந்து ஈஸியாக கிடைக்கிது. நான் அதுக்கு முன்னாடி வந்து இந்த மதரசாவில் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து நான் நிறைய ஆன்லைன் கிளாஸ் போனேன். அப்புறம் வந்து யூடியூப் வீடியோஸ் நிறையா பார்த்தேன். ஆனால் அதிலெல்லாம் ஒரு திருப்தி கிடைக்கல, நான் கற்றுக்கலை. நம்ம ஆன்லைன் கிளாஸ் போகிறத விட நேரில் நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிது, அது நம்ம ஊரில் நம்ம வீட்டு பக்கத்தில் பள்ளிவாசலில் கிடைக்கிது. அப்படிங்கும்போது நம்ம அதை பயன்படுத்திக்கணும். இளைஞர்களாகட்டும் பெரியவங்களாகட்டும் நம்ம வந்து கூச்சப்படாமல் வந்துடணும். முதல்ல எனக்கு சிறு தயக்கம் இருந்துச்சு, நம்ம ஒரு டீச்சராக இருக்கோம், சரி நம்ம அப்படின்ட்டு யோசனை பண்ணேன். ஆனால் அதையெல்லாம் தாண்டி நமக்கு வந்து கல்வி முக்கியம். அது தீன் கல்வி நம்ம சரியாக போகும்போது அல்லாஹ்வினுடைய நெருக்கம் கிடைக்கிது. அதை நான் வந்து உணர்வுபூர்வமாக அனுபவிக்கிறேன். இப்போது இதுக்கு முன்னாடி வந்து திருப்தி இல்லை, இப்போ வந்து அல்ஹம்துலில்லாஹ் கொஞ்சம் நல்லா இருக்குது. நீங்களும் அதே மாதிரி அந்த வாய்ப்புகளை வந்து பயன்படுத்திக்கணும். தமிழில் வந்து ஒரு பழமொழி இருக்குது, காலம் பொன் போன்றது. அந்த காலம் வந்து காலத்தை நம்ம சரியாக பயன்படுத்தணும். காலத்தை படைத்தவன் நல்லா, அந்த காலத்தை நம்ம பயன்படுத்தணும். பயன்படுத்த தவறிட்டோம்னா மீண்டும் அந்த வாய்ப்பு கிடைக்குமா, அந்த காலம் வருமா அப்படிங்கிறது தெரியாது. அதனால் நம்ம நல்லா இருக்கும்போதே அதை பயன்படுத்திக்கிட்டு இன்ஷா அல்லாஹ் அதுக்குண்டான வழியை நம்ம தேடிக்கணும். அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் அஸ்ஸலாம். மாணவிகள் ஏதாவது பேசாமல் இருந்துட்டாங்க, வெளியே போயிட்டாங்க, அல்லது இப்போத்தே வந்திருக்கிறாங்க அப்படின்னு ஏதாவது விடுதல் ஏற்பட்டால் உடனே தகவல் சொல்லுங்கள். இப்போ அமான் நாஜத்தை உடனே கூப்பிட்டு சொன்னார், முகமது யூசுஃப்ங்கிற பையன் களிமா சொல்லாமல் போயிட்டான்னு சொல்லி கவலைப்பட்டு ஃபோன் பண்ணி சொன்னார். உடனே மேலே ஏற்றி வச்சுங்க சேர்த்து. அது மாதிரி உங்கள் பக்கம் ஏதாச்சும் விடுதலை ஏற்பட்டுன்னு சொன்னால் தகவல் சொல்லுங்கள், ஃபோன் பண்ணுங்கள். மாஷா அல்லாஹ். ரியாசுதீன் அவர்களும் அவர்களுடைய துணைவியாரும் 2 பேருமே வந்து ஸ்கூலில் டீச்சராக இருந்துக்கிட்டு நம்முடைய மதரசாவில் அரபி கற்றுக்கிறதுக்காக வந்துருக்கிறாங்க, குரான் ஓத கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய கிருபையில் நிறைய பெரியவர்கள் இங்கே குரான் ஓத துவங்கி இருக்கின்றார்கள். போன வருஷமே வந்து குரான் துவக்க நிகழ்ச்சியில் பெரியவர்கள் அதிகமாக இருந்தாங்க. அடிக்கடி நான் சொல்கிறது உண்டு, இங்கேயும் அநேகமாக ஒரு 2 தடவை நான் சொல்லியிருக்கிறேன்னு நினைக்கிறேன். இந்த வருஷமும் அதே சொல்கிறேன். பெரியவர்கள் உங்களுக்கு ஒரு மனசில் ஒரு எண்ணம் இருக்கும், எனக்கு இத்தனை வயசாச்சு, 50 வயசாச்சு, 60 வயசாச்சு, இனிமேல் போய் ஒரு உஸ்தாதிட்ட மண்டிக்கிட்டு நான் போய் ஓதணுமா. பெண்களுக்கு ஒரு பயம் இருக்கும், எனக்கு இத்தனை வயசு ஆயிடுச்சு, இதுக்கு மேலே போய் ஒரு உஸ்தாதி போய்ட்டு உட்காந்து நான் பாடம் படிக்கணுமா, குரானை ஓத கற்றுக்கணுமானா கற்றுத்தான் ஆகணும், வேறு வழியே இல்லை. இத்தனை வயசாயிருச்சு, எனக்கு இது அறிவு பத்துமா பத்தாதா அப்படின்னா ஆண்களுக்கு அடிக்கடி நான் சொல்கிறது உண்டு, கடையுடைய கணக்கை ஃபிங்கர் டிப்ஸில் வச்சுருப்பாங்க இல்லையா, இன்றைக்கி எவ்வளோ கொள்முதல் பண்ணோம், எவ்வளோ லாபம் பார்த்தோம், இந்த வாரத்தில் என்ன டர்ன், இந்த மாதத்தில் என்ன, வருஷத்தில் என்னன்னு ஃபிங்கர் டிப்ஸில் வச்சுருப்பாங்க. அந்த அறிவு போதும் ஆண்களுக்கு. பெண்களுக்கு ஒரு நாளைக்கு பருப்பு குழம்பு வைப்பாங்க, ஒரு நாளைக்கு புளிக்குழம்பு, ஒரு நாளைக்கு கறி குழம்பு, ஒரு நாளைக்கு மீன் குழம்பு, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு குழம்பு வைக்க. என்றைக்காவது ஒரு நாளைக்கு மசாலாவை மாற்றி போட்டிருக்காங்களா? மீன் குழம்பு மசாலா தூக்கி பருப்பு குழம்புலையும்,
பருப்பு குழம்புல உள்ள சாம்பார் பொடியை தூக்கி மீன் குழம்புலையும் போட்டுக்கிறாங்களா அப்படின்னா இல்லை. இந்த அறிவு போதும் குரானை ஓதுவதற்கு. வலக்கது யஸ்ஸர்னல் குர்ஆன லிذிக்ர், மொழிவதற்கு லேசாக நாம் ஆக்கியுள்ளோம் என்பதாக அல்லாஹ்வே கூறும் பொழுது நீங்கள் எந்த விதமான தயக்கமோ பயமோ இல்லாமல் தயவு செய்து நீங்கள் குரானை கற்றுக்கொள்ளுங்கள். இந்த மஜ்லிஸிலே இருந்து வெளியேறும் பொழுது ஒரு நியத் செய்து கொள்ளுங்கள், என்னுடைய மௌத்துக்குள்ள குரானை ஓத கற்றுக்கொண்டுதான் என்னுடைய ரூஹ் பிரிய வேண்டும் என்ற எண்ணத்தோடு வெளியே போங்கள். அல்லாஹ் உங்களுக்கு அந்த பாக்கியத்தை தருவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஹைர் அல்ஹம்துலில்லாஹ். அடுத்ததாக அமல் சாட். அமல் சாட் ரமலான் சம்பந்தமாக அமல் சாட் சொல்லுங்கள். உங்களுக்கு gift கொடுக்கும்போது அமல் சாட்டுக்கு சேர்த்து கொடுத்துருவாங்க இன்ஷா அல்லாஹ். இன்ஷா அல்லாஹ். அதில் பார்த்துக்குங்க, வரிசை எண்ணில் 1 2 3 30 நாள் போட்டுக்குங்க. அப்புறம் தொழுகை இருக்கும், 5 நேர தொழுகை, ஃபஜ்ரு லுஹர் அஸ்ர் மக்ரிப் இஷா தராவி தஹஜ்ஜுத். இதில் எந்த தொழுகையை உங்கள் பிள்ளைகள் தொழுதார்களோ அதில் டிக் செய்ய வேண்டும். இஅ்திகாஃப் இருந்தாங்க அப்படின்னா அதில் டிக் செய்யணும். குரான் ஓதுனாங்களா இல்லையா, குரான் ஓதுனாங்கன்னா அதில் டிக் செய்யணும். நோன்பு வச்சுருந்தாங்கன்னா அதில் டிக் செய்யணும். சாப்பிடுவதின் சுண்ணத்துகள், தூக்கத்தின் சுண்ணத்துகள், கழிவறையின் சுண்ணத்துகள், அந்த சுண்ணத்துக்கள்லாம் பின்பற்றினாங்க, கரெக்டாக ஓதிருந்தாங்கன்னா டிக் செய்யுங்க. அது ஓதலைன்னா டிக் செய்ய வேண்டாம். அப்போ அனைவருக்கும் சலாம் கூறுதல். வர்றவங்க எல்லாத்துக்குமே வீட்டில் வரவங்களுக்கு வெளியே போகிற இடத்துல குழந்தைகள் சலாம் சொல்கிறாங்களா இல்லையா அப்படின்னு கேட்டு கொடுத்துட்டாங்களா நீங்கள் டிக் செய்ய வேண்டும். பெற்றோருக்கு பணிவிடை செய்தல், ஏதாவது ஹெல்ப் பண்ணணும், பண்ணுவீங்களாப்பா? தாய்க்கு எல்லா பாத்திரத்தையும் எடுத்து போட்டு கழுவுறது அவங்களாக தான் இருக்கும். எல்லா துணிமணிகளையும் எடுத்து துவைக்கிறது அவங்களாக தான் இருக்கும். ஆனால் ஹெல்ப் பண்ணுறதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க. பொட்ட பிள்ளை கூட இந்த காலத்தை செய்கிறது இல்லை. நம்ம தீனியாத் மதரசாவில் அதை சொல்லி கொடுக்குறோம். பெற்றோர்களுக்கு நீங்கள் ஹெல்ப்பாக இருக்கணும், அவங்களுடைய வேலைகளை நீங்கள் பகிர்ந்துக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்குறோம். ஆக அவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி அதை டிக் செய்யணும். மரணம் செய்த சூறாக்களை தொழுகையில் ஓதனாங்களா, அதாவது எத்தனை சூறா பாடமாக்கியிருக்காங்களோ அத்தனை சூறா ஒரு நாளைக்கு ஒரு தடவையாவது குழந்தை ஓதிடணும் அப்படின்னு சொல்லி அதிலெல்லாம் டிக் பண்ணிவிட்டு கடைசியில் என் பிள்ளையை டிவி மொபைல் பார்ப்பதிலிருந்து தடுத்து விட்டேன் அல்லது கொஞ்சம் குறைத்து விட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அந்த காலத்தில் டிக் செய்ய வேண்டியது வரும். என் பிள்ளையை கற்றதன் படி அமல் செய்ய அன்பாக ஆர்வப்படுத்தினேன். யாரை அடிக்க வேணாம். நாளைக்கு இது அஜித்தில் போய் உஸ்தாத் கிட்ட போய் இதை காமிச்சா ஏமானம் போயிடும் அப்படின்னு சொல்லி பொய்யா ஒரு டிக் செய்கிறது, அடித்து அவங்கள வேலை வாங்குறது அப்படிங்கிறது இல்லாமல் அன்பாக சொல்லி அமல் செய்ய வைங்க. அந்த அன்புக்கு அந்த அமல்களை இலகுவாக அவர்கள் செய்ய புரிந்து கொள்வார்கள் என்று கேட்டுக்கொள்கின்றேன். நிர்வாகிகள் தயவு செய்து கொஞ்சம் முன்னுக்கு வாங்க. ஜாயிஜர் ஜாயிரஜ எஸ் நிஜாமுதீன் வாங்க. மஸ்ஜித் மதரசா பரிபாலன சங்கத்தினுடைய நிர்வாகிகள் தயவு செய்து முன்னுக்கு வாங்க. முன்னால் வாங்க. மறைஞ்சு உட்காந்து எனக்கு கண்ணு தெரியல. முன்னால் வாங்க. மதரசா பொறுப்புதாரிகள், மதரசாவுக்காண்டி பாடுபட்டவர்கள், அல்லாவுடைய கிருபையில் ஆஜர் சொன்ன மாதிரி 9 மணிக்கு உட்காந்து 10-11 மணிக்கு நல்ல ஆலோசனைகள் வழங்கியவர்கள் முகமது இத்ரீஸ், அபுல் கலாம் ஆஜாத், கே அஹமது இப்ராஹிம், சாந்த் முகமது, எஸ் பாரூக் அலி, நவீத், எல்லோரும் முன்னுக்கு வாங்க. கொஞ்சம் முன்னால் வாங்க தான். ஃபைஜுர் ரஹ்மான் தாவதி துவாதம். அல்ஹம்துலில்லாஹி ஹம்தன் கஸீரன் தய்யிபன் அலா குல்லி ஹால் நஊது பில்லாஹி மின் அஹ்லின் நார் லக்கல் ஹம்து வ லக்கல் ஷுக்ரு அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மதின் வ பாரிக் வ ஸல்லிம் அலைஹி اللهم صل على سيدنا محمد عدد من صلى عليه وصل على سيدنا محمد عدد من لم يصلي عليه وصل على سيدنا محمد عدد ما صلي عليه اللهم صل على سيدنا محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وقوة الأرواح وغذائها وعلى آله وصحبه وسلم اللهم اغفر لنا ذنوبنا وخطايانا كلها يا رب العالمين ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين اللهم يسر أمورنا أمور الدنيا والآخرة إنك على كل شيء قدير اللهم اجعل جمعنا هذا جمعا مرحوما وتفرقنا من بعده تفرقا معصوما برحمتك يا أرحم الراحمين اللهم بارك لنا في رجب وشعبان وبلغنا رمضان اللهم شرفنا بالتقوى وجملنا بالعافية وارزقنا الجنة يا رب العالمين ربنا هب لنا من أزواجنا وذرياتنا قرة أعين واجعلنا للمتقين إماما
ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار صلى الله تعالى وسلم على خير خلقه سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا ربي صل عليه وسلم. لا إله إلا الله لا إله إلا الله لا إله إلا الله محمد رسول الله. أبدأ باسم الواحد حمدا له بالعابد صلى على محمد والآل وسلام الله. أدعوك يا مولا لنا بأهل بدر بدرنا محمد نبينا صلي عليه يا الله. أبو بكر عمر عثمان ثم حيدر نسل لعوف عامر وطلحة بن عبيد الله. ألفا زبيرا يبرئ سعد سعيد هانئ أسعد عمران وأبي عبد الله. أوس أبو المغشي وأنيس إياس يصدع. أوس أبو شيخ وهو سيد وسعد عبد الله. لا إله إلا الله لا إله إلا الله لا إله إلا الله محمد رسول الله. بشر خبيب صائب أمر أبيد حاتب بوجير وهب صائب أبو حبيب عبد الله. براء هباب أبو هبا وسعد مصعب بهاسهم ومعتب أبو لبابة عبد الله. تميمهم ومرارة أبو قتادة عتبة تميمنا وعمارة وعتبة بن عبد الله. تميمهم وعبادة ومعتب عكاشة تاجا قتادة عقبة أبو لسرمة عبد الله. ثعلبة والحارث وثابت والحارث سقف أمير حارث أبو لهيثم عبد الله. لا إله إلا الله لا إله إلا الله لا إله إلا الله محمد رسول الله. إلهي أنت مقصودي ورضاك مطلوبي. إلهي أنت مقصودي ورضاك مطلوبي. صلى وسلم ربنا على رسول نبينا محمد حبيبنا فكلنا يا ربنا. ثعلبة والحارث حارثة والحارث ثابته والحارث أبو لمرصد عبد الله. جبر ومدلاج وجبير عمير يفرج جبارهم أمر
نجو سعد عبيد عبد الله جابرهم سعد رجو أبو دجانة ترتجو جودا حرام فرجو شريعة بني عبد الله حمزة حارث وهو باب حبيب مصطح حطيبنا ثابته صيل سهيل عبد الله حمزة حارث وهو ريس وحارث ضه حارثهم عمرو صه عن كلهم رضوان الله صلى وسلم ربنا على رسول نبينا محمد حبيبنا فكلنا يا ربنا خلاد خالد وخبيب سبيههم أهو خلادنا أمر وهو ريم سليم عبد الله حوات خارجة وهو ليد خليفة سخ خباب خارجة روح عن كلهم رضوان الله ذري أبيد معبد زيد زياد مرثد ذوكين سعد خالد أبو هزيمة عبد الله داء العساة محمد سعد يزيد المعبد ذلي هنيس راشد عن كلهم رضوان الله ركباننا ومعوذ ومجذر ومهوذ ذهبي معاذ عايذ أبو حذيفة عبد الله صلى وسلم ربنا على رسول نبينا محمد حبيبنا فكلنا يا ربنا إلهي أنت مقصودي ورضاك مطلوبي إلهي أنت مقصودي ورضاك مطلوبي جلوان ربي عنكم يا أهل بدر منكم نرجو نجاة نكرم كونوا لنا يا هودنا زهري ومسعود وذو علمي يزيد اللاهذ ذنبا عبيد ينكز عن كلهم رضوان الله ربيعنا والآمر عامر أمير عمر رافئهم والمنذر أب لمنذر عبد الله رهيلة ومهرر ورفاعة والمظهر ربيئة والمنذر عن كلهم رضوان الله زيد زياد مغرز حارث ومسعود جزو زيد أبو قيس عزو زيد معاذ عبد الله زيد أبو داود هودا زياد يبرز زيد يزيد المهرز عن كلهم رضوان الله رضوان ربي عنكم يا أهل بدر منكم نرجو نجاة نكرم كونوا لنا يا هودنا سهل بشير ثم
مس بيع سليم آنس سعد أبو اليسر وسهيل سليم عبد الله سعد إياس أخنس أبس وسلمة بسبس سهل وعوس فارس عن كلهم رضوان الله شريفنا الخيراش شهوار الشمالين الغشا شماس خداشي شامر شجاع عبد الله شمسي أبو قبشا فشا يزيد خلاد نشا شاهي أبو صبر مشا عن كلهم رضوان الله صفوان وعباد وصهيب أبو حسن خصو سنسائب يزيد صبيه سلامة عبد الله رضوان ربي أنكم يا أهل بدر منكم نرجو نجاة يكرم كونوا لنا يا هودنا إلهي أنت مقصودي ورضاك مطلوبي إلهي أنت مقصودي ورضاك مطلوبي എല്ലാ ബലാലും ആഫത്തും ഇടങ്ങേറുകൾ മുസീബത്തും ബദരീങ്ങളെ ബറകത്തിനാൽ എമ്മെ കാക്കണം യാ റബ്ബന സാഫിൻ അബുൽ അവാരിസു യൂദൻ അദിയു യുഖ്ലിസു സ്വൈഫിയുഹുമുൽ മുഹ്രിസു അൻ കുല്ലിഹിം റളവാനുല്ലാഹ് ഹഖുഹും أمر رضا نظر إياه آرضا ضحاك أمير رضا وجابر بن عبد الله زمرة ربعي الله وأبو لوياه قضى ضربا أبوها النام عن كلهم رضوان الله طفيل رافع طفيل لنا وسويبت توليبهم سالوا وطفيل سليط عبد الله طرا وهارسة بطهور عطيات خطو تغنى أمير يسخط عن كلهم رضوان الله إلا بلال آفة ഇടങ്ങേറുകൾ മുസീബത്തും ബദരീങ്ങളെ ബറകത്തിനാൽ എമ്മെ കാക്കണം യാ റബ്ബന ഖൈറു ഹാരിസത്തുൻ തല്ല ഹറാമിറും മുൻസിർ ലഹരം മുആദുൻ ഹാഫിള അബൂ സലീത്തിൻ അബ്ദുല്ലാഹ് അബൂ അയ്യൂബ ഹര ആമിറുൻ ആസിം ലല ലന്നൻ ഉമൈറും വാഇദാ അൻ കുല്ലിഹിം റളവാനുല്ലാഹ് ഉഖബത്തു അംറുൻ റാഫിഉൻ അബ്ദത്തു സഅദും മിഹ്ജഉൻ ഉബാദത്തും വറാഫിഉ അബുൻ ലിമസ്ഊദ് അബ്ദുല്ലാഹ് ഉഖബത്തു അബാദു വസൈമത്തു അമ്മാറുൻ സു عتبة آمير ضوى عن كلهم رضوان الله عنا مخلد ونعمان سعد مسبغا عزبا معيص سابغا آب لسلمة عبد الله إلا بلال آفة ഇടങ്ങേറുകൾ മുസീബത്തും ബദരീങ്ങളെ ബറകത്തിനാൽ എമ്മെ കാക്കണം യാ റബ്ബന ഇലാഹി അൻത മഖ്സൂദി
ورضاك مطلوبي إلهي أنت مقصودي ورضاك മത്ലൂബി ദണ്ഡം വപാവാസൂരിയും മറ്റുള്ള ദീനമടങ്കലും ബദിരീങ്ങളെ ബറകത്തിനാൽ ശിഫയാക്കണം യാ റബ്ബനാ വസബ്റതും വലീന വവദ്കതുബ്തഹ ഐളം വസാബിതും വഹ അൻ കുല്ലിഹിം رضوان الله رافع لفاتنا أبو سينان فاكيهنا أوف صفا سعد وهارث عبد الله ويزيد ونسات رفاتهم أبادة وفا والهارثات المصطفى عن كلهم رضوان الله رتبة مقداد وقدامة خولي قيس ومسعود رقى قيس سراقة عبد الله قيس سراقة سق عقبة اسمة بق قيس معتب بق عن كلهم رضوان الله ദണ്ഡം വപാവാസൂരിയും മറ്റുള്ള ദീനമടങ്കലും ബദിരീങ്ങളെ ബറകത്തിനാൽ ശിഫയാക്കണം യാ റബ്ബനാ അർബും സിമാക്കും മാലിക്കോ മസൂദു അംറും മാലിക്കോ കഅബും മുആദും മാലിക്കോ ആബുൻ ലിഖാലിദ് അബ്ദുല്ലാഹ് കഅബുൻ റിഫാഅത്തു മാലികുൻ അംറും വസലമത്തു മാലികുൻ ഖാസാ ഉമാറത്തു മാലികുൻ അൻ കുല്ലിഹിം റളവാനുല്ലാഹ് ലിബ്സത്തു സഹലും മാകിലുൻ സഹലും ബിലാലും ആഖിലുൻ ലീനൻ ഉവൈമുൻ നൗഫലുൻ ഹാദാ صلاة الله سلام الله على طه رسول الله صلاة الله سلام الله على ياسين حبيب الله على ياسين حبيب الله صلاة الله سلام الله على طه رسول الله صلاة الله سلام الله على ياسين حبيب الله على ياسين حبيب الله توسلنا ببسم الله وبالهادي رسول الله وكل مجاهد لله لأهل البدر يا الله لأهل البدر يا الله صلاة الله سلام الله على طه رسول الله صلاة الله سلام الله على ياسين حبيب الله على ياسين